நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய சுவாரஸ்யங்களை கேள்விப்படுகிறோம். நான் இப்போது சொல்லப்போகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் கேட்கின்ற போது சில நேரம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம் அல்லது எரிச்சல் கூட வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது. சுவரிலே ஒட்டப்பட்ட ஒரு வாழைப்பழம் இந்திய மதிப்பிலே 52 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியாததாகத்தான் இருக்கும். என்ன இது? சுவரிலே ஒட்டப்பட்ட ஒரு வாழைப்பழம் 52 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறதா என்று சொன்னால், ஆம், இது நடந்திருக்கிறது. எங்கே என்று சொன்னால் அமெரிக்காவில் தான். அதுவும் $6.2 மில்லியன் கொடுத்து சீனாவை சேர்ந்த ஒரு பிரபலமான தொழில் அதிபர் தான் இந்த வாழைப்பழத்தை ஏலத்திலே வாங்கியிருக்கிறார் என்பதும் உண்மையாக நடந்திருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இத்தாலியைச் சேர்ந்த ஒரு கைவினை கலைஞர், ஒரு பிரபலமானவர். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு கழிப்பறை கோப்பையை உருவாக்கி அதன் மூலமாகவே பிரபலமானவர். இப்படி இடைக்கிடையே வித்தியாசமான சிந்தனைகளை கொண்டு சில விஷயங்களை அவர் ஒரு கலைப்பொருளாக உருவாக்குவார். அப்படி உருவாக்குகின்ற அந்த கலை பொருட்களுக்குத்தான் இவ்வளவு பணம் கிடைக்கிறது என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுவாரஸ்யமாக இருக்கிறது. இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறேன், எல்லாவற்றையும் நீங்கள் கலை கண்ணோடு பாருங்கள், அப்படி பார்த்தால் அதில் ஒரு தனித்துவம் இருக்கும், அது உங்களுக்கு அழகாக தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் இவரிடம் ஆழமாக இருக்கிறது. அவர் ஒற்றை வாழைப்பழம், அந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து ஒரு நீளமான சுவரில் அந்த வாழைப்பழத்தை அப்படியே வைத்து அதற்கு மேலாக ஒரு செலோ டேப்பை ஒட்டி விடுகிறார். அதுதான் கலைப்பொருள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த வாழைப்பழத்தை பார்ப்பதற்கு என்று சொல்லியே நிறைய கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் வருவது மட்டுமல்லாமல் அந்த வாழைப்பழத்துக்கு பக்கத்திலே இருந்து ஒரு செல்ஃபி புகைப்படமும் எடுக்கிறார்கள். அதை சமூக வலைத்தளங்களிலும் அவர்கள் பதிவேற்றுகிறார்கள். இந்த வித்தியாசமான சிந்தனை தங்களுக்கு பிடித்திருப்பதாக அந்த வாழைப்பழத்தை பார்க்க வருகின்ற மக்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அந்த வாழைப்பழத்தை பார்க்க வந்த ஒரு தொழில் அதிபர் தான் சீனாவை சேர்ந்தவர். அவர் இது வித்தியாசமான சிந்தனையாக இருக்கிறது, இதற்கு நான் பணம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஏலம் இடம்பெற்ற அந்த நேரத்தில் $6.2 மில்லியன் கொடுத்து, அதாவது இந்திய மதிப்பிலே 52 கோடி ரூபாயை கொடுத்து அதை வாங்கியிருக்கிறார். உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது பார்த்தீர்களா?